அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாது என்று பின்வாங்கி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை தேர்தல்களிலும் ஒரு மகத்தான கூட்டணி அமைத்து அதற்கு செயல் திட்டம் கொடுத்து வடிவம் கொடுத்து வெற்றியை தொடர்ந்து ஈட்டி வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் மனதில் அவர் உயர்ந்து நிற்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் மகளிருக்கான திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களாக தமிழகத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய மாநிலத்தில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற திட்டம் நடைபெறுகிறது. இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் மற்ற மாநிலத்தில் இன்றைக்கு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சில மாநிலத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அதே போல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம், அரசு நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்ற அந்த மகத்தான திட்டம். அந்த திட்டத்தை பார்த்த பிறகு பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அவர்களும் துவங்கியிருக்கிறார்கள். வடக்கே இருக்கின்ற சில மாநிலங்களில் இதை எப்படி செயல்படுத்துவது நம்முடைய மாநிலத்தில் ஆய்வு செய்து போகிறார்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் மோடி மோடி என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த மோடி ஒரு ஏமாற்றக்காரர், மக்களுக்கு விரோதமானவர். அவர் நம்ம கொடுக்கிற திட்டங்களை எல்லாம் நம்முடைய வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் நமக்கு தராமல் ஏமாற்றுகின்றவர், திட்டங்களை செயல்படுத்த விடாதவர் என்பதை நம்முடைய முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து பேச ஆரம்பித்தார். அப்படி எதிர்த்து பேசிய காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே மோடியுடைய ஆட்சி அமைந்திருந்தாலும் தனியான ஆட்சி அவர்கள் அமைக்க முடியாமல் கூட கூட்டணிக்கு 2 கட்சி 3 கட்சி சேர்ந்துவிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிற நிலைமை வந்திருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் தான் காரணம். எனவே நம்முடைய முதலமைச்சர் செயல்படுத்துகின்ற திட்டங்கள் தான் மக்களுக்கான திட்டங்களாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே அவருக்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த மாவட்டத்தின் உயர்விற்கு முன்னேற்றத்திற்கு நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறவர்கள். இப்பொழுதும் இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை முதலமைச்சரிடத்தில் கேட்டு தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்பவர். எனவே அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பகுதியில் பணியாற்றுவதற்கு அந்நியூர் சிவார்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல ஒரு சமூகத்தின் பெயரில் ஏதோ அந்நியர்களுக்கு அவர்கள் தான் அத்தாரிட்டி என்று கூறுகிறாங்க. நம்முடைய மாண்புமிகு அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றியிருக்கிற பணியை விட அவர்கள் அத்தாரிட்டி என்று சொல்லுகின்ற அந்த கட்சி என்ன பெரிய பணி ஆற்றியிருக்கிறது என்பதை நாம் தான் உணர வேண்டும். தேர்தல் வந்தால் இடஒதுக்கீடு ஆரம்பிப்பார்கள், தேர்தல் வந்தால் இந்த சமூகத்திற்கு உரிமை என்று ஆரம்பிப்பார்கள், தேர்தல் முடிந்தால் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு என்றைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் அத்தனை சமூகத்திற்கும் ஒரு காவலர்களாக கோட்டையர்களாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த சமூகத்தின் தலைவராக இருந்த ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல தலித் பேரினத்தின் தலைவராக இருந்த அயோத்தியதாசருக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் உத்தரவிட்டு அந்த பணியும் நடைபெறுகிறது. இப்படி எல்லா சமூகத்திற்குமான ஒரு இயக்கமாக தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய காலத்தில் இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும். சாதாரண ஒரு கழக தொண்டராக இருக்கும்போது நந்தன்கால்வாய் திட்டம்னு நாங்கள் இடைத்தேர்தல் பணிக்கு வந்த பொழுது எங்களை ஆட்சியை காட்டுவார். உள்ளாட்சி தேர்தலுக்கு படிக்க வந்திருந்த பொழுது இங்க ஒரு டெப்போ அமைப்பதற்கு இடம் கொடுத்தாங்க, நீங்க இதுவரைக்கும் அமைக்கல, நீ அமைக்கணும்னு என்னை கொண்டு போய் மிரட்டிட்டு இருந்தார். இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற பொழுது இந்த பணிகளை எல்லாம் கேட்டு பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த பகுதி வளர்ச்சி அடைவதற்கு நிச்சயம் பணியாற்றுவார். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பு இருக்கு. தூண்டிவிட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவங்க கூட இருந்துட்டு சமூக நீதியை பற்றி பேசலாமா? சமூக நீதியை பற்றி கேட்கலாமா? சமூக நீதியை மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் முதல்வர் தளபதியிடம் சொல்லுங்கள், செய்து கொடுப்பார். எந்த கட்சியில் ஒன்றாலும் எப்படி வேணாலும் அது அரசியல். ஆனால் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்
என்ற அந்த பெரியாருடைய கொள்கையை செயல்படுத்துபவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி. இது வன்னியரா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, வேற எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லோரும் சமம். காலத்துல கோயிலுக்குள்ளேயே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அண்ணன் பெரிய கோயில் கட்டிலாம் கொடுத்துருக்காரு. அந்த கோயில் கட்டி அவர் கொடுத்தாலும் அவர் போய் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இல்லை. ஆனால் இன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். பெண்களும் அதிலே அர்ச்சகராகலாம் என்று சொன்னவர், சொல்லியிருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறார். ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து ஜாதியினரும் சமம். ஒரு காலத்துல படிச்சவங்களே அவங்க தான் இருந்தாங்க. அதெல்லாம் மாற்றிட்டு தான் இன்னைக்கு நேற்று கூட அந்த கவர்னர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ ஆங்கிலேயர் காலத்துல ஆசிரியர்கள்லாம் பிராமணர்களாக இருந்தாங்க. அதனாலதான் நாம வந்து பேட்ச் மாதிரி பண்ணோமா. அது என்னடா தப்பு? அப்ப ஏன் பிராமணர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக இருந்தார்கள்? ஏன் மற்றவங்களாம் படிக்க முடியல? வன்னியரோ சத்திரியரோ அடுத்த எந்த ஜாதிக்காரர்களும் ஆசிரியராக கல்லூரியில படிக்க முடியல. படிக்க முடியாத நிலைமை இருந்ததற்கு என்ன காரணம்? அது தெரியல அவருக்கு. அது செய்து கொடுத்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள். வந்த பிறகுதான் இந்த சமத்துவமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அதுலதான் திராவிட மாடல் ஆட்சி உருவானது. இந்த திராவிடத்தை பற்றி கிண்டல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லப்ப இந்தியா முழுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதை பரவ செய்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த உணர்வோடு தான் இங்கே போட்டியிடுபவர் நம்முடைய அன்னியூர் சிவா மட்டுமல்ல. அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். ஆனால் உண்மையிலேயே இங்கே போட்டியிடுபவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். நீங்கள் அதை மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது நீங்கள் அளிக்கிற வாக்கு, தமிழக முதல்வர் சொன்னாரே 2026 தேர்தலிலே 200க்கு மேல் நாங்கள் வாங்குவோம் என்று. அதல்ல 234 நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய அண்ணன் ஜெகத் அவர்கள், அவரை பற்றி நான் சொன்னது